அனைவருக்கும் வணக்கம். படத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடந்து முடிந்ததுக்கப்புறம் எடுத்த காட்சிகள். அந்த மாநாட்டில் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கங்கிறது நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ரெண்டையும் பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த கொள்கை நமக்கு தேவையான கொள்கைங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நாங்கள் திமுக அது மாதிரி புதுசாக வந்திருக்க விஜய் கட்சியெல்லாம் கிடையாது. நாங்கள் பாஜக, அதாவது நாங்கள் இருந்த இடத்துல சேர நாங்களே அடிக்கிறோம். அதான் RSS வளர்ப்பு பாருங்க. இந்த நேரத்துல மாநாடு பார்த்துருப்பீங்க, சேரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சேரை உடைச்சிருப்பாங்க. ஆனா பிஜேபியோட மாநாட்டில் பாருங்க, எல்லா சேரை எவ்வளவு அருமையா அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் பிஜேபி. அது மாதிரி எல்லாருமே இப்பதான் கூட்டம் கலந்து பாருங்க பாருங்க. இப்பதான் ஒரு லட்சம் மக்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க. அவங்க இருந்த சேர் எல்லாத்தையுமே அவங்களே அடிக்கி எவ்வளவு சூப்பரா அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு சேர் கூட உடையல. இதுதான் பிஜேபி. RSS வளர்ப்புனா இதுதான். அதாவது கட்டுக்கோப்பான இயக்கம்னா அது RSS பிஜேபிங்கிறது ஒரு சான்று. இந்த ஒரு மைதானம் தான் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50,000 சேர், ஒரு சேர் கூட இதுல உடையல. இந்த 50,000 சேர்ல ஒரு சேர் உடையல. எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, உங்க கண்ணால பாருங்க, வித்தின் 2 செகண்ட் தான் ஆச்சு மீட்டிங் முடிஞ்சு. அங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க, என்ன ரோட்ல இருந்தேன்னு கிளம்பல. ஆனா அவ்வளவு பேரும் சூப்பரா அருமையா சேர அடிக்க வச்சுட்டு இருக்காங்க பாருங்க.